இன்னைக்கு இருக்க எல்லா கட்சியுடைய வாக்குகள் கணிசமான அளவிற்கு புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு நோக்கித்தான் சாரசாரையா வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் இதுவரை கட்சி தொடங்கி 2 வருடங்கள் 1.5 வருஷம் சரியாச்சு. 1.5 கோடி உறுப்பினர்கள் ஓட்டுரிமை பெற்ற வாக்காளர்கள் மட்டும்தான் அங்கே உறுப்பினராக சேர முடியும். போலி வாக்காளர்கள் சேர முடியும். செய்கின்ற ஒவ்வொரு அரசியல் செயலும் பார்த்து அளந்து நிதானமாக செய்து வருகிறார். துரிதமாக கணிக்கக்கூடிய திறமை நாட்டம் ஈர்ப்புமுள்ள இந்த சமுதாயம், இந்த படித்த சமுதாயம், இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அக்குவேற ஆணையார பிரித்து சொல்றாங்க. எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் நாம் அரசியல் கட்சிகளின் கூட்டணி தர்மம், கூட்டணி கணக்கு, கூட்டணியால் ஏற்படும் சாதக பாதகங்கள், கூட்டணியால் ஏற்படும் அரசியல் மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள், இதெல்லாம் நடக்க போகுதா? நடக்குமா? சாத்தியமா? சாத்தியம் இல்லையா என்பதை பற்றி தான் இன்னைக்கு பேசப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எல்லாரும் பெருவாரியான அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, அரசியல் கட்சியுடைய முன்னணி ஆட்டக்காரர்களும் சரி, அதற்கு விட்டு கொடுக்கின்ற பத்திரிகையாளரும் சரி, அல்லது அதை உறுதிப்படுத்துகின்ற அரசியல் திறனாய்வாளரும் சரி, விமர்சகர்களும் சரி, பெருவாரியாக சொல்றது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி ஒரு வெற்றி கூட்டணி. 3 தேர்தலில் அவங்க ஜெயிச்சு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதனால் 26 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. இப்போ 2வது இடத்துக்கு தான் போட்டி. அதிமுக தலைமையிலான கூட்டணியா அது புதிதாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகுது? அது இன்னும் அன்டெஸ்டட், நிரூபிக்காத ஒரு கட்சி இப்படிங்கிறதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா அரசியலும் இவங்களெல்லாம் ஒரு உண்மையை மறந்துடுறாங்க. 1967க்கு முன்னாடி, எம்ஜிஆர் 67க்கு முன்னாடி காங்கிரஸ் பேர் இயக்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பேர் இயக்கமாக தான் இருந்துச்சு. மிட்டா மராசா ஒவ்வொரு கிராமங்களையும் அந்தந்த பணக்காரர்கள் பெரிய வசதிப்படுத்த வகையில் ஒரு தொகுதியுடைய வாக்காளர்களை கையில் வச்சுருந்தாங்க. அவங்க தீர்மானிக்கிறதா, யாரை தீர்மானிக்கிறதோ அவங்க தான் அன்றைக்கி ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை சிம்பிளாக மாணவர்கள் நினைத்தால் சாதித்து காட்டுவாங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த தூக்கி எரிஞ்சிட்டு ஆட்சி கட்டில் அமர வச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை. அடுத்து 77 அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் செய்யும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ எல்லாம் என்ன பேசுனாங்க? அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களும், கிராமத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், பொறுப்பாளர்கள், வசதிப்படுத்தவர்கள் எல்லாருமே திமுகவுடைய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்காங்க. இந்த டூரிங் டாக்ஸில் படம் பார்க்குற இந்த விசிலவச்சான் குஞ்சிகளை வச்சுட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணிட போகிறாரு? கஷ்டம். 10-20-30 சீட்டு பிடிப்பார், ஆட்சி மாட்டலாம் கஷ்டம் அப்படின்னு பேசினாங்க. அதை நான் கதால கேட்டிருக்கேன். அப்போதான் சின்ன பையன். அந்த விசிலடிச்ச குஞ்சுகள், அந்த டூரிங் டாக்கீஸில் டிக்கெட்டு கிழிச்சவங்க, அந்த டூரிஸ்ட் டாக் பார்க்க போன வாக்காளர்கள் தான் தலைவாவா, தலைமை ஏற்கவா அப்படின்னு சொல்லி அவர் தலைமையேற்க வச்சு தலைவராக்கி, ஆட்சிக்கு அரசனாக்கி, ஆட்சி கட்டில் அமர வச்சது வரலாறு. அப்படிப்பட்ட வாக்காளர்கள் இன்றைக்கு அறிவும், அறிவாற்றலும், திறனாய்வும், செயலாக்கமும், துரிதமாக கணிக்கக்கூடிய திறமையும், நாட்டமும், ஈர்ப்பும் உள்ள இந்த சமுதாயத்தில், இந்த படித்த சமுதாயத்தில், இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பாகணும்.
அக்கு வேற ஆணி வேற பிரித்து வச்சுருக்காங்க. யாரை எப்படி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க ரேட்ராஸ்பெக்டிவாக 20 வருஷத்துலேருந்து 25 வருஷத்துலேருந்து ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் போட்டிங்கன்னா, ஒரு கட்சிக்காரரை போட்டிங்கன்னா அந்த கட்சியுடைய 25 வருஷத்தினுடைய நல்லது கட்டெல்லாம் ஆய்வு பண்ணி வாக்களிக்க போகிறாங்க. சாதாரண வாங்கி போடுறாங்க. நல்ல தரவாக ஒரு கட்சியையும் கட்சி வேட்பாளர்களையும் ரீட்ராஸ்பெக்டிவாக பின்தேதியிட்ட 20 வருஷத்துக்குள்ள நிகழ்வுகளெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கின்ற போது கூட்டணி பலத்தினால் அண்ணன் திமுகவோ அல்லது திமுக அதிமுக பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளோ கூட்டணிகள் அதிகமாக கூட்டணி கட்சிகள் வந்து சேர்ந்தாலும் உண்மையிலே நீங்கள் பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி வலுவான கூட்டணி திமுகவை இருந்தாலும் என்னுடைய கணிப்பு திமுக கட்சியுடைய எல்லா கட்சியுடைய இன்னைக்கு இருக்க எல்லா கட்சியுடைய வாக்குகள் கணிசமான அளவிற்கு புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு நோக்கித்தான் சாரசாரையா வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமே இதுவரை கட்சி தொடங்கிய 2 வருடத்தில் 1.5 வருஷம் சரியாச்சு. 1.5 கோடி உறுப்பினர்கள் எலக்ட்ரானிக்காக டிஜிட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது இதை மறைக்க முடியாது. இந்த டிஜிட்டல் எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் டக்குன்னு ஒரு பேரை போட்டு ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து ஓட்டர் லிஸ்ட் பண்ண முடியாது, அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதணும், அடுத்து உங்கள் அட்ரஸ் எழுதணும், அதுக்கடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் எழுதணும், மொபைல் ஃபோன் நம்பர் எழுதணும், அதுக்கடுத்து நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உங்கள் ஆதார் ஓட்டர் ஐடியை எழுதணும், ஓட்டர் ஐடி நம்பரை எழுதணும். இதுக்கு பேர் தான் உங்கள் ஃபோட்டோ அனுப்பணும். அப்போ தான் அதை அந்த செயலி அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஓட்டர்களும் வாக்காளர்களும் ஓட்டுரிமை பெற்ற வாக்காளர்கள் மட்டும்தான் அங்கே உறுப்பினராக சேர முடியும். போலி வாக்காளர்கள் சேர முடியாது. போலி உதாரணமாக 1 லட்சம் 1.5 லட்சம் போலித்தனமான கணக்கில் காட்டி எனக்கு 1.5 லட்சம் இருக்குது, 1.5 கோடி இருக்குது, 2 கோடி இருக்குன்னு காட்ட முடியாது. சயின்டிஃபிக்காக அந்த மெம்பர்ஷிப்பை, அந்த மெம்பர்ஷிப் டிரைவை, அந்த மெம்பர்ஷிப் சேர்க்கையை வந்து தமிழக வெற்றி கழகம் முறைப்படி செய்கிறாங்க. இப்போ நான் அந்த கட்சிக்கு போகும்போது கூட முறைப்படி அந்த கட்சியில் அந்த ரிஜிஸ்டர் பண்ணி டிஜிட்டல் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தான் எனக்கு மற்ற ஆக்சஸே கிடைச்சது. இப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எதை செய்தாலும் அதை அவங்க மிகைப்படுத்தி செய்கிறதில்ல, மிகைப்படுத்தி மக்களுக்கு தெரியப்படுத்துறதில்ல. அவங்க சொன்னால் கூட பத்திரிக்கை போடுறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் மிகைப்படுத்தி எதுவுமே செய்வதில்லை. அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அரசியல் செயலும் பார்த்து பார்த்து அளந்து அளந்து நிதானமாக செய்து வருகிறார்கள். இது மக்கள் மன்றத்தில் போய் சேர்க்கின்ற பொழுது பரவாயில்லையே, நிதர்சனமாக இருக்கு, பாசாண்டு இல்லாமல் யதார்த்தத்தை செய்கிறாங்களே அப்படிங்கிற அந்த யதார்த்த உணர்வு வந்து பொதுமக்கள் வெகுஜன மக்கள் மத்தியில் வெகுவாக போய் சேரும். அந்த வெகுஜன மக்களுக்கு அந்த யதார்த்தம் வெகுவாக விரும்பப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த யதார்த்தத்தை தங்களுடைய பரப்புரையிலும் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், எங்கள் தலைவர் செய்ய போகிறார். அவருடைய பாடி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உண்மை இருக்கும். அவர் பார்வை ஐ டு ஐ கான்டாக்டோட தான், கண்ணுக்கு கண்ணாகத்தான் பார்க்குறாரு. ஒருத்தரை பார்க்கும்போது அவர் ஐ டு ஐ கான்டாக்ட் தான். அவர் உடல்லேருந்து, மொழியிலிருந்து, பார்வையிலிருந்து எல்லாமே நிதர்சனமாக இருக்கு. அதில் ஒளிவு மறைவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அவர்கிட்ட ஒரு வேட்கை இருக்கிறது, அவர்கிட்ட ஒரு கவலை தெரிகிறது. மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நம்மால் பெருசாக செய்யாட்ட கூட அவங்களை வந்து திசை திருப்பக்கூடாது, மக்களை நம்பிக்கையை ஊட்டி அவங்களை ஏமாற்றக்கூடாது, அவங்களை நம்பிக்கையை பெற்று வாக்கில் வாங்கக்கூடாது, ஏமாற்றி வாக்கில் வாங்கக்கூடாது, உண்மையை சொல்லுவோம், செய்யறத சொல்லுவோம் அப்படின்னு தெளிவாக இருக்கு. இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் குறிப்பாக கட்சி சாராத நடுநிலை வாக்காளருக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுதான் இதுக்கு உடைய உதாரணம் தான் 67 திராவிட முன்னேற்ற அண்ணாவுடைய
பரப்புரைகள் யதார்த்தமாக இருந்தது, சிந்திக்கக்கூடியதாக இருந்தது, மிகைப்படுத்தல் இல்லாமல் இருந்தது, அதில் அரசியல் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது மிகைப்படுத்தலாமல் இருந்தது, யதார்த்தமாக இருந்தது. நான் செய்கிறேன், இதுதான் நான் செய்கிறேன், நான் உங்களுக்காக செய்யப்படுறேன். அவர் மொழியில் இருந்தது, அவருடைய அவருடைய உடல் மொழியில் தெரிஞ்சது, செய்முறையில் தெரிஞ்சது, நடைமுறையில் தெரிஞ்சது. மக்கள் 77 ஆட்சி கட்டல 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை, தளபதி அவர்களை, அவருடைய பார்வை, அவருடைய நடை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர் எடுத்து வைக்கின்ற மக்கள் பிரச்சனைகள், அந்த மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற போது அதை பாசாங்கு இல்லாமல், நிதர்சனமாக, அதை ஜோடிக்காமல், அதை பிரம்மமாக, அதை பூசி முழுகாமல், அல்லது அதை மிகப்படுத்தாமல், யதார்த்தத்தை நிதர்சனமாக சொல்லி, இதுவும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால 77, 67, 77 போல 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு மக்களுடைய பேர் ஆதரவு, பெருந்தன்மையும் பெரும் மதிப்பு, நன்மதிப்பையும் கொடுப்பார்கள். கொடுப்பது மட்டுமல்ல, இவரை அரவணைத்து அழைத்து சென்று ஆட்சி கட்டிலில் அமர வைக்கப் போகிறார்கள் வெகுஜன மக்களும் வாக்காளர்கள் என்பதில் எனக்கு உள்ளபடியே நம்பிக்கை. ஏனென்றால் கள நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது கடந்த 40 கால அரசியலை பின்னோக்கி கணித்து வருகின்ற பொழுது தெரிகின்ற ஒரு நிதர்சன உண்மை, கள நிலவரம். இன்றைய நிலவரப்படி இந்த போக்கு இனி 8 மாதம் தேர்தல் இருக்கின்ற போது போக 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 வேகம் எடுத்து, விவேகம் கொண்டு, வீறு கொண்டு, பல திசைகளுக்கும் பரவி, படர்ந்து, விரிந்து, வியாபித்து இந்த வாக்காளர்களை ஒருங்கிணைத்து ஒன்று திரட்டி அணி அணியாக சாறை சாறையாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரண்டு வந்து திரளான மக்களோடு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திரட்டி அள்ளி கொட்டி தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர வைக்கப் போகிறார்கள் என்பதை என்னால் காண முடிகிறது தொலைதூரத்தில். இன்னும் 8 மாதம் பார்ப்போம். இன்னும் 8 மாதத்தில் தமிழக மக்களுக்கு நல்ல செய்தியே வரும் என்பதை சொல்லிக்கொண்டு முடிகிறேன். நன்றி, வணக்கம்.